Hi friends, welcome to Samria channel. Iconic Gold Award 2025 ரீசெண்டாக நடந்தது. இந்த அவார்ட் இயர்லி ஒன்ஸ் நடக்கும். இந்தியன் சினிமாவில் யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களோ அவங்களெல்லாம் ஹானர் பண்ணுவாங்க. இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் நேற்று ஈவினிங் நடந்து முடிஞ்சிச்சு. அதில் நிறைய செலிபிரிட்டிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. பிக் பாஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா கரண்வீர், ஸ்ருதிகா, நாயரா இவங்க எல்லாருமே இருந்தாங்க. பிக் பாஸ் வின்னிங் மொமெண்ட்டுக்கு அப்புறம் கரண் அண்ட் ஸ்ருதிகாவை சேர்த்து வச்சு நம்ம இப்போ தான் இந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் பார்க்குறோம். ஆக்சுவலாக ஸ்ருதிகாவை பார்த்த கரண் கொஞ்ச நேரத்திலேயே ரொம்ப எக்ஸைட் ஆகி ஸ்ருதிகா கிட்ட ஓடி போயிட்டாரு. ஸ்ருதிகாவை கிண்டல் பண்ணுற மாதிரி ஓ மை காட் அப்படி சொல்லி நடிச்சிட்டே போனார். கிட்ட போய் ஸ்ருதிகாவை ஒரு நல்ல வார்ம் ஹக்கும் பண்ணார். ஸ்ருதிகாவும் பயங்கர எக்ஸைட்டடாக இருந்தாங்க. அதுக்கு பிறகு ஸ்ருதிகாவை கூட்டிட்டு வந்து கூட நிற்க வச்சு நிறைய ஃபோட்டோஸ்க்கு போஸும் கொடுத்தாரு கரண்வீர் மேரா. இதில் பர்டிகுலராக ஸ்ருதிகாவோட ரியாக்ஷனை நம்ம பார்த்தோம்னா முதல்ல வந்து கரண் இப்படி வருவாருன்னே அவங்க எதிர்பார்க்கலன்ற மாதிரி தான் இருந்தது. அடுத்து கரண் வந்து ஹக் பண்ண உடனே ஸ்ருதிகா செல்லமா அடிச்சதெல்லாம் பார்க்கும்பொழுது டிராஃபிக் அப்புறம் என்ன நீ கண்டுக்கிட்டியா அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருந்தது. ஸ்ருதிகா அண்ட் கரண் வந்து அங்கேயே நின்று செல்லமா கொஞ்ச நேரம் சண்டை கூட போட்டுட்டு இருந்தாங்க. இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்க்க ரொம்ப அழகா இருந்தது. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா கரண் அண்ட் ஸ்ருதிகாவுக்கு நிறைய சண்டை வரும். சண்டை வந்து திரும்பவும் அவங்க பேட்சப் ஆவாங்க. இந்த பேட்சப் விஷயத்துல பார்த்தா கரணும் எஃபர்ட் எடுப்பார், எப்பவுமே ஸ்ருதிகாவும் எஃபர்ட் எடுப்பாங்க. கரண் அண்ட் ஸ்ருதிகாவோட சண்டையை நம்ம பிக் பாஸ்ல பார்த்தோம்னா இவங்க திரும்பவும் பேசிக்கவே மாட்டாங்க போல அப்படின்னு தான் நம்மளுக்கு இருக்கும். ஆனால் ஸ்ருதிகா நிறைய தடவை இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க கரண் எப்போவுமே வந்து சண்டை போட்டாலும் அந்த நைட்டே வந்து அவர் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவார், ட்வைங் அப்படி சொல்லிட்டு வருவார் என்கிட்ட அப்படின்னு ஸ்ருதிகா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அதையும் தாண்டி கொஞ்ச நாள் கரண் பேசாமல் இருந்துட்டாங்கன்னா ஸ்ருதிகாவே போய் பேசுறதையும் நம்ம பார்த்துருக்கோம். இவங்களுக்குள்ள எப்போவுமே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துகிட்டே தான் இருந்தது. அண்ட் வெளியே வந்தோம் பார்த்தீங்கன்னா ஸ்ருதிகா கரண்ட்க்கு சப்போர்ட் பண்ணலன்றது தான் கரணோட ஃபேன்ஸ்க்கு மேஜராக இருக்கிற பிரச்சனை. ஸ்ருதிகாவோட வின்னிங் லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா சும்மா சொன்னாங்க, அடுத்தது விவியனை சொன்னாங்க, அதுக்கப்புறம் கரண் சொன்னாங்க. இது கரணோட ஃபேன்ஸ்க்கு ரொம்ப அதிருப்தியை தந்தது. அதுக்கான ரீசனையும் ஸ்ருதிகா சொல்லிட்டாங்க. வெளியே ஒரு ஆடியன்ஸா பார்க்கும் பொழுது அவர் எப்பவுமே பிலோ த பெல்ட் பேசினது கிடையாது, அதனாலதான் நான் விவியனுக்கு செகண்ட் பொசிஷன் தரேன்ற மாதிரி ஸ்ருதிகா சொல்லியிருந்தாங்க. ஆனா கரணோட ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா தப்பா இருந்தாலும் ரைட்டா இருந்தாலும் நீங்க உங்க ஃப்ரெண்டை தான் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றது தான் அவங்களோட பாயிண்ட். ஸ்ருதிகாவோட ஹேட்டர்ஸ் என்ன பண்றாங்க, இந்த வீடியோஸ் கீழெல்லாம் வந்து பயங்கர ஹேட்டரோட கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நாகின் திரும்பி வந்துட்டாங்கப்பா, நீங்க ஏன் கரண் இவ்வளோ நல்லவரா இருக்கீங்க, எதுக்கு ஸ்ருதிகாவோட பேசுறீங்க அப்படின்லாம் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இத்தனைக்கும் உங்களோட லைவ் இன்டர்வியூல வந்து எவ்வளோ ஆடியன்ஸ் உங்ககிட்ட சொல்லிட்டாங்க, உங்க ஃபேன்ஸ் சொல்லிட்டாங்க ஸ்ருதிகா அண்ட் ஸ்ருதிகா ஹஸ்பண்ட் வந்து உங்களுக்கு வேணவே வேணாம்னு சொல்லிட்டு, இருந்தாலும் நீங்க ஏன் ஸ்ருதிகா கிட்ட இவ்வளோ அன்பு காட்டுறீங்க அப்படின்னு பயங்கரமா கமெண்ட் செக்ஷன்ல எழுதிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கரனுக்கு எந்த விதமான கோவத்தையும் கிரட்ஜஸையும் ஹோல்ட் பண்ணவே முடியாது, அவர் எல்லாத்தையுமே மறந்துடுவாரு, ஈஸியா விட்டு கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு நல்ல விதமாகவும் கரனை பத்தி கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஸ்ருதிகா மேல ஏன் இவ்வளோ நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்றாங்கன்னு தான் தெரியல. ஸ்ருதிகா பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயுமே கரணை விட்டு கொடுத்து பேசினது கிடையாது. கரணோட நான் என்னதான் சண்டை போட்டாலும் அவர் எப்பவுமே என்னோட நல்ல ஃப்ரெண்ட் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ரீசெண்டா கொடுத்த தமிழ் இன்டர்வியூல கூட ஒரு டாஸ்க் மாதிரி கொடுத்திருந்தாங்க. அதாவது அவங்க தம்பி வந்து ஸ்ருதிகாவை திட்டணும்ன்ற மாதிரி. அப்ப கூட ஸ்ருதிகாவோட பிரதர் கரண்ன்ற நேம் சொல்லாம ஒருத்தன் உன்னை பார்த்து விஷம்னு சொல்றான், உன்னை கர்ஸ்ன்னு சொல்றான், அவன்கிட்டயே போய் பின்னாடி பின்னாடி நின்று பேசிட்டு இருக்க, 60 days வரைக்கும் உன் கேம் எனக்கு பிடிச்சிச்சு, அதுக்கப்புறம் எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொன்னாரு. அப்ப கூட ஸ்ருதிகா சொல்றாங்க ஒருத்தரோட சண்டை போட்டு அவங்க திரும்ப வந்து நம்ம கிட்ட நல்லா நடந்துக்கும் போது நம்மளும் நல்லா தானே நடந்துக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. எப்பவுமே கரணை பத்தி நல்லபடியாக தான் ஸ்ருதிகா பேசிட்டு இருந்திருக்காங்க. இருந்தாலும் என்னமோ தெரியல கரணோட ஃபேன்ஸ் எல்லாம் வந்து ஸ்ருதிகாவை திட்டி தீக்குறாங்க. என்னதான் சொன்னாலும் இந்த மொமெண்ட்டை வந்து ரசிக்காம இருக்க முடியல. கரண் அண்ட் ஸ்ருதிகாவை திரும்பி ஒன்னா பார்த்தது ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தது. இப்படியே இவங்க 2 பேர் இருந்தால் நல்லா இருக்கும். பிக் பாஸ்ல நம்ம ரசிச்ச ஒரு காம்போ இவங்க 2 பேரும். இவங்க லைஃப் ஃபுல்லாக இந்த நட்புறவோட இருந்தால் நல்லா தான் இருக்கும் இருப்பாங்க. நம்பவும் இந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் சும்மா பார்க்க முடியல, ஏன்னா சும் வந்து இங்கே இல்லவே இல்லை. சும் வந்து அருணாச்சல் போயிருக்காங்க. சும் அங்கே அவங்களோட ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பல கெட் டுகெதர் நடந்தால் பார்க்க சந்தோஷமாக தான் இருக்கும். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க, நான் படித்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேற ஒரு வீடியோவில் திரும்பவும் மீட் பண்ணலாம். Until then, it's bye from Jamima. Take care.